சரவணன், இந்த சிக்கலை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்றது ஒன்று. இன்னொன்று, அதிமுக கண்டனம் அப்படின்ற வார்த்தையை பண்ணுறாங்க. பாமகவிலிருந்து கூட அநீதி நியாயமற்றதுன்னு. ஆனால் முதல்வரோட அறிக்கையில் ஒரு சாஃப்ட் டோன் தான் இருக்குது. பிரதமர் தலையிடணுன்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கிறாங்களே. இந்த தேசிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டிற்கு வந்தால் அது ஒரு சாபக்கேடு என்று இது அறிவித்த நாளிலிருந்து தொடர்ந்து இதை எதிர்த்து கொண்டே வந்திருக்கக்கூடிய ஒரே கட்சி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான். தொடர்ந்து எதனால் இந்த NEP-யை எதிர்க்கிறோம் அப்படின்னா 5, 8, 10, 11, 12 5 பொதுத் தேர்வுகளை பிஞ்சு குழந்தைகள் சந்திக்க வேண்டுமா? இதுதான் NEP-யா? இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு தாய்மார் இதை ஏற்றுக்கொள்வார்களா? பசங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வீட்டில் வந்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் யாராவது இதை ஏற்றுக்கொள்வார்களா? அதே போல இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கையின் மூலமாக இந்தி திணிப்பை இங்கே வைத்து திணித்து கொண்ட முயலும் இந்த NEP-யை யார் ஏற்றுக்கொள்வா? இதை விட முக்கியமாக என்ன அப்படின்னா, இவர்கள் நிதி தராமல் செல்வது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, விரோதமானது. ஆர்டிகல் 21A 86th அமெண்ட்மெண்ட் யார் கொண்டு வந்தா? பாஜக கொண்டு வந்தது. என்ன பண்ணாங்க? 6 to 14 ரைட் டு எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். அப்போ அந்த கல்விக்கான பணத்தை செலவிடக்கூடிய அந்த பணத்தை வந்து கொடுத்து புடுக்கி வச்சுக்கிட்டு செலவு செய்ய மாட்டேன்னா அப்போ இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய அரசாகத்தான் பாஜக விளங்கி கொண்டிருக்கிறது. மைனாரிட்டி பாஜக அரசு இப்படிப்பட்ட அகம்பாவத்தோடு நடந்து கொள்ளக்கூடாது. 240 சீட் இதனாலதான் உங்களுக்கு தலையில கொட்டி மக்கள் 240 நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த வலியை உணர்ந்து மக்கள் வந்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பின் வலியை உணர்ந்து இவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். இப்போ இதோட பொருத்தி பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, இவர்கள் இப்படித்தான் தொடர்ந்து செல்லாத கொள்கைகளை சொல்லி தமிழ்நாட்டிலும் சரி மற்ற இடங்களும் சரி செல்லா காசாகி கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவங்க கன்னத்துல அரைஞ்சு 99 சீட் கொடுத்திருக்காங்க இந்தி கூட்டணிக்கு. கன்னத்துல அரைஞ்சு கொடுத்திருக்காங்க. பாருங்க என்ன ஆக போகுது. உங்களுடைய சாராயம் கஞ்சால நீங்க எந்த நிலைமைக்கு போறீங்க பாருங்க. அடுத்த தடவை ஒரு சீட் வாங்குங்க. சாராயம் கஞ்சாவும் நீங்க படிக்க வைக்க கூடாது. மக்கள் பொது தேர்வு எழுத கூடாது. மக்கள் அறிவாளி ஆக கூடாது. நீங்க ஊத்துற சாராயத்தையும் நீங்க கொடுக்கிற கஞ்சாவையும் குடிக்கணும். அதானே நினைக்கிறீங்க? சாராயம் ஊத்துவீங்க, கஞ்சா விப்பீங்க, அத வாங்கி அவங்க மக்கள் அமைதியா ஒரே ஒரு சின்ன செய்ய முடியாது. இதே போல பாஜகவுடைய பேச்சாளர்கள் எல்லாம் எல்லா விவாதத்திலையும் போய் இதே அகம்பாவத்தோடு நீங்க ஒரே வார்த்தையில் நாங்கள் நாணய வெளியீட்டு விழாவுக்கு அழைத்தோம், வந்தார்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதே மாதிரி 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த 573 கோடி ரூபாயை ஏன் ஜூன் மாசம் உங்களால் பெற முடியவில்லை? இது ஒன்று. இரண்டாவது, கணேஷ் சார் வந்து சொல்லும் போது ரொம்ப தெளிவா சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மொழிக்கு ஒரு உத்தரவு போட முடியுமா? ஆமா சார், அகில இந்திய வானொலி நிலையம்ன்றத ஆகாஷ்வாணின்னு மாத்தினது நீங்க. ரெண்டாவது, இவர் ஏகலைவனை பத்தி சொல்றாரு. ஏகலைவனுக்கு கட்டை விரலை கட் பண்ணியது நீங்க. அதே மாதிரி சம்பூகரன் தலையை கட் பண்ணியது நீங்க. இன்னைக்கு மாநில அரசினுடைய நிதியை கட் பண்றது நீங்க. ஆகையினால உங்களுடைய போக்கு என்பது எல்லாமே ஒரு புறத்துல வாங்கிக்கிறீங்க. ஆனால் சீனாவில் கன்ஃபூசியஸுடைய தத்துவங்களுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். 1500 பல்கலைக்கழகங்களை 2050க்குள் உருவாக்கிய வேண்டும். ஆனா இங்க மத்திய அரசு பணத்தை கொடுக்கிறதுக்கு வாங்குறதுக்கு மட்டும் வேகமா வந்து சார் சொல்றாரு, ஒரு தோசை சாப்பிட்டாலே நீங்கள் வரி கட்டுகிறீர்களே. தோசைக்கு வரி போட தெரிஞ்ச நீங்கள் எந்த சமுதாயம், வரி தமிழ்நாடு எடுத்துட்டு போகுது, எந்த அரசாங்கம் கல்வியை மறுக்கிறதோ, காசு கொடுக்க மறுக்கிறதோ, அவர்கள் இந்திய நாட்டில் இது போன்ற மத சித்தாந்தத்தை வளர்க்கிறார்கள். மாநில உரிமைக்கு வேலை இல்லை. ஒட்டுமொத்த சீனாலையும் கன்ஃபூசியஸ் தத்துவத்துக்கு எல்லா பல்கலைக்கும் வருதான். ஆனா இவங்க வர மாட்டாங்க. ஆனா ஒட்டுமொத்த சீனாவும் ஒரே தத்துவத்தை கண்டிப்பாங்க. இவர் மாறுபாடு இல்ல. ஒட்டுமொத்த சீனாவும் ஒட்டுமொத்த
சீனாவோ ஒரே இல்ல, நாடு, எனக்கு ஒரு கேள்வி ஒரே பதில் மொழி, சொல்லுங்க. ஒரே நாடு, ஒரே ஒட்டுமொத்த மொழி. சீனாவோ நான் கேட்கிறேன். ஒரு தத்துவத்தை வரதா பாராட்டுறீங்க. ஒரே நாடு, ஆனா ஒரே இந்தியா ஒரு மொழி, தத்துவத்தை ஒரே வரக்கூடாது. ஜாதி, அது ஒரே எப்படி ஜாதி. சொல்றீங்க? ஏத்துக்கிறீர்களா? அது எப்படி சொல்ல RSS முடியும்? ஏத்துக்கிறீங்களா? Please, அது காத்துருங்க. தப்பா அப்புறமா சொல்றீங்க. சொல்லிருங்க. பொய் காத்துருங்க. பேசுறீங்க. Please. பொய் ஒரே பேசுறீங்க. அரசியல்வாதி இல்ல, ஒரு இல்ல, நிமிஷம், ஒரு டிகிரி இல்ல, வாங்குறாங்க. இல்ல அவரு ஒட்டுமொத்த இல்ல, அவர் சீனாவும் சொல்லிட்டு ஒரு தத்துவத்துல சும்மா வருதுன்னு கத்துறீங்க. சந்தோஷப்படுறாரு. நம்ம ஏன் சும்மா கத்துறோம்? ஒட்டுமொத்த சீனாவும் அது ஒரு சும்மா confused கார்த்திகேயன், தத்துவத்துல முடிச்சிருங்க. வருதா? Please, please. அப்புறம் யாருக்குமே confused போய் சேராதீங்க. சார் ப்ளீஸ் கார்த்திகேயன் அதாவது முடிச்சிருங்க ப்ளீஸ். தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றுறோம், மும்மொழி ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்கிறனால மாநிலங்கள் வளருது அப்படின்னா, ஸோ அது ஸ்கூல் எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்றது ஒன்று நீத்தி ஆயோக் ரிலீஸ் பண்ணுச்சு. அதில் கீழே மட்டத்தில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்களில் ஒன்று பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஒன்று ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஏன் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த கொள்கையை எல்லாம் சில திறம்பட செயல்படுத்தி ஏன் கீழே இருக்கீங்க?